ஆனால் உண்மையிலேயே கச்சத்தீவு தான் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வா அப்படிங்கிறத அவங்க ஆய்வு பண்ணலை. தொடர்ச்சியாக இலங்கை கடலோரமாக இது கடலூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்தாலும் சரி, இங்கிட்டு சென்னை மீனவர்களால் ஆந்திர மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்படுறது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை உண்மையான நிலைமையை எடுத்து அதற்கு நிரந்தர தீர்வை சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகளா இல்லை. திமுகவை குற்றம் சாட்டுவது, காங்கிரஸை குற்றம் சாட்டுவது, கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் கடலுக்கு போகிறோம், மீன் பிடிக்கிறோம், கரையில் அதை வியாபாரிகிட்ட விற்கிறோம், காசை வாங்குகிறோம், பொருளை வாங்கி வீட்டில் பிள்ளைங்களுக்கு உணவாக கொடுக்குறோம், உடையாக ஊற்றுறோம், படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். இவர்கள் சமவெளி அரசியலுக்கு ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக இல்லாதது ஒரு காரணம். அதனால இருக்கக்கூடிய அரசுகள் மீனவர்களுடைய பிரதிநிதி வந்தால் கூட மீனவர்கள் சுதந்திரமாக தன்னுடைய படகை கட்டுமரமாக இருக்கட்டும், சிறிய படகாக இருக்கட்டும், இல்லை பெரிய படகாக இருக்கட்டும், ஒவ்வொரு மீனவருமே இவங்களுக்கு தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்தோ இல்லை தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு தேவையான உதவிகளையோ ஒரு திட்டத்தையோ செய்தால் மீனவர்களுடைய குரலாக ஒழிப்பதற்கு போதுமான மக்கள் இல்லை. இருக்கிறவங்களும் சமூக வலைதளங்களில் வெளியில் கொண்டு வரப்படலை. ஏன்னா தன்னை பார்ப்பதற்காக அந்த ஆயிரக்கணக்கான மக்கள்களில் 40 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாமல் ஓடி போயிட்டாரு சென்னைக்கு. நடிகர் விஜயால எந்த விதத்திலும் எந்த மக்களுக்குமே ஒரு தீர்வை தரவே முடியாது. இல்லை, உண்மையாகவே மக்களையும் மண்ணையும் மக்களையும் நேசித்து அதுக்காக பிரச்சாரமாக வந்தாலும் சரி, போராட்ட களத்துக்கு வந்தாலும் சரி, மக்களோடு இரண்டர கலந்து நிற்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்கள் தான் இந்த மண்ணுக்கு தேவையே தவிர தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தமிழக வாழ்மை கட்சியின் தென் மண்டல பொறுப்பாளர் ஜெரோன்குமார் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். மீனவர்களுக்கான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அது இலங்கையில இருந்தா இருக்கட்டும், இங்க உள்நாட்டுல மீனவர்களுக்கான அங்கீகாரம் இல்லாத போகட்டும், அவங்களுடைய வாழ்வாதார சிக்கல்கள்ல இருந்து அவங்களுடைய இந்த மீனவர்கள் மீன்பிடி தடை காலத்துல ஏற்படக்கூடிய வாழ்வாதார சிக்கல்கள் தொடர்ந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. இது பேசப்படாமலேயே இருக்கு. சமீபமா புதுக்கோட்டையில ஒரு போராட்டம் தமிழ் வாழ்வு கட்சிக்கு சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டது. அதுல நிறைய கோரிக்கைகளும் அரசு கிட்ட முன்வைக்கப்பட்டது. அதை பற்றி, அந்த போராட்டத்தை பற்றி நீங்க சொல்லணும்னு நினைக்கிறோம். இல்லை, தொடர்ச்சியாக 40 ஆண்டு காலமாக மீனவர்கள் மீதான இந்த தாக்குதல்கள், இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை உண்மையான நிலைமையை எடுத்து அதற்கு நிரந்தர தீர்வை சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகளா இல்லை. குறிப்பாக கச்சத்தீவை மீட்கணுங்கிறத தேர்தல் நேரத்தில் ஒரு அறிக்கையாக விடுறாங்க, அதுக்கான கூட்டங்களை நடத்துகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே கச்சத்தீவு தான் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வா அப்படிங்கிறத அவங்க ஆய்வு பண்ணலை. மேலோட்டமாக மீனவர் பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கச்சத்தீவை கொடுத்தது தான் அப்படின்னு இவங்க திமுகவை குற்றம் சாட்டுவது, காங்கிரஸை குற்றம் சாட்டுவது, இது போன்ற ஒரு அரசியல் நாடகத்தை நடத்துகிறாங்களே தவிர உண்மையாக இந்த மீனவர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை தருவதற்கான பிரச்சனையை அவங்க முன்னே எடுக்கலை. இப்போ உண்மையாவே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதை நான் இந்த கேள்வி முன்வைக்கிறேன். மீனவர்களுக்கான பிரச்சனை கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம் இந்த பகுதிகள் மட்டும்தான் இருக்கா? மற்ற தமிழ்நாட்டின் ஏனைய பகுதியில் இருக்கிற மீனவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லையா? இல்லை, எல்லாம் மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை எல்லாமே கேள்விக்குறியாக தான் நிற்கிது.
உங்களுக்கு இங்கே ஆர்பர் கட்டுற இடத்துல பிரச்சனை இருக்குது, கூடங்குளத்தில் பிரச்சனை இருக்குது, ஸ்டெர்லைட் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது. இது போன்ற அந்த சுற்றுச்சூழலுக்கான கடற்கரை ஓரங்களில் தான் இவங்க வைக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அதுபோக அந்த விசைப்படகுனால மீன்பிடிப்புனால கரையோர மீனவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறத பல்வேறு கட்டங்களில் மீனவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இலங்கை கடலோரமாக இது கடலூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்தாலும் சரி, இங்கிட்டு சென்னை மீனவர்களாக ஆந்திர மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்படுறது இதுவும் நடக்குது. இங்கிட்டு இலங்கையினுடைய கிழக்கு கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க போய் முல்லைத்தீவு பகுதிகளில், திருவோணமலை பகுதிகளில் பிடிபடக்கூடிய சென்னை மீனவர்கள், காரைக்கால் மீனவர்கள், நேற்று கூட காரைக்கால் மீனவர்கள் பிடிபட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாடு முழுவதுமே மீனவர்கள்ட்ட இருக்குது. ஆனால் மீனவர் பிரச்சனைனாலே அவங்க வந்து நேரடியாக வந்து நிற்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி கச்சத்தீவில் தான் வந்து நிற்கிறாங்க. அது உண்மையான தீர்வாக அமையாதுன்னு சொல்றீங்க. அப்போ என்னதான் முன் வைக்கணும்? நீங்கள் அந்த போராட்டத்தின் வழியாக இந்த அரசுக்கும் இந்த மக்களுக்கும் என்ன உங்களோட கோரிக்கைகளை முன் வைத்திருக்கீங்க? இல்லை, இப்போ மற்ற கட்சிகள் வந்து ஏதோ மேலோட்டமாக தேர்தலுக்காக மீனவர்களுடைய வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சி 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பாம்பனில் வந்து கடல் தாமரை மாநாடுன்னு கூட நடத்தினாங்க. அதற்கு பிறகு கூட அவங்க அது சம்மந்தமான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி அதுலேருந்து மற்ற கட்சிகளை விட மாறுபட்ட ஒரு அரசியல் கட்சி. ஏன்னா இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு பிரச்சனையை எடுக்கிறாரு. அது மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சமவெளியில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த பிரச்சனையினுடைய உண்மை தன்மை என்ன, எதனால பிரச்சனை வருது, அதற்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து அதற்கு ஒரு தீர்வை சொல்லுவதும் வகையில் தான் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்தில் கோரிக்கை வைக்கிறார். அதுபோல தான் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் கடந்த 16ஆம் தேதி ஒரு போராட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தலைவர் நடத்தினார். அதுலேயும் மீனவர்களுக்கான அந்த நிரந்தர தீர்வை தர சொல்லியான கோரிக்கையை முன் வச்சு போராட்டத்தை நடத்தினாங்க. நீங்கள் இந்த 40 வருஷ காலம் இந்த போராட்டம் நீடிது. நீங்க சொல்றது மாதிரி பார்த்தா 40 ஆண்டு காலமாக இந்த போராட்டங்கள் நீடித்து இருக்கு. உங்களோட வாழ்வாதார சிக்கல்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்குன்னு சொல்றீங்க. ஏன் இந்த அரசுகள் செவிசாய்க்கல? ஏன் இந்த மாற்றங்கள் நிகழலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மற்ற சமவெளியில் இருக்கக்கூடிய சமூகங்களைப் போல மீனவர்கள் வந்து ஒரு வலிமையற்ற சமூகமாக இல்லை, வலிமையான சமூகமாக இல்லை. ஏன்னா அரசியலில் ஆளுமை செலுத்தாத ஒரு சமூகமாக மீனவ சமூகம் வந்து இருக்குது. இன்றைக்கி பழவேற்காடு, திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடில் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் நீரோடி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் கடலுக்கு போகிறோம், மீன் பிடிக்கிறோம், கரையில் வந்து அதை வந்து வியாபாரிகிட்ட விற்கிறோம், காசை வாங்குகிறோம், பொருளை வாங்கி வீட்டில் பிள்ளைங்களுக்கு உணவாக கொடுக்குறோம், உடையாக கொடுத்துறோம், படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் கடலோரத்தில் இருக்கே தவிர இவர்கள் சமவெளி அரசியலுக்கு வந்து ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக இல்லாதது ஒரு காரணம். அதனால இருக்கக்கூடிய அரசுகள் மீனவர்களுடைய பிரதிநிதி வந்தால் கூட ஒரு கட்சியில் மீனவர் அணியினுடைய பொறுப்பாளராக கொடுத்து மீண்டும் அவர்களை கடலோரம் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக தான் வச்சுருக்கிறாங்களே தவிர அவர்களுக்கு ஒரு வலுவான பொறுப்பை கொடுத்து மற்ற சமவெளியில் இருப்பவர்களை போல நம்முடைய கடற்கரை மீனவர்களும் பெருமையாக பெரிய அளவில் ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக வரக்கூடிய நிலைமையை உருவாக்கலை எந்த அரசியல் கட்சியுமே. ஏன் அதை உருவாக்கல? அந்த மீனவர் சமூகத்தை பார்த்தால் ஒரு அச்சமா, இவங்க வந்து உள்ள வந்தாங்கன்னா பெரிய அளவுல மாறிடுவாங்கன்ற அச்சமா, இல்லை ஏன் இது நடக்கல? எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்துமா? இல்லை, எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தாது. உங்களுக்கு வந்து மீனவர்கள் வந்து ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு மீனவர்கள் இல்லை. மற்ற சமூகங்களில் இருக்க ஒரு தலைவர் சொன்னார்னா அந்த மக்கள் எல்லாரும் கேட்பாங்க. அப்படி மீனவர்கள்ட்ட இல்லை. மீனவர்கள் வந்து சுதந்திரமாக தன்னுடைய படகை கட்டுமரமாக இருக்கட்டும், சிறிய படகாக இருக்கட்டும், இல்லை பெரிய படகாக இருக்கட்டும், ஒவ்வொரு மீனவருமே தான் முதலீடு போட்டு வாங்கி சுதந்திரமாக மீன் பிடிக்கக்கூடிய அந்த மனநிலையில் உள்ள மக்கள். அதனால இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறதுங்கிற ஒரு மனநிலை காலங்காலமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் சொல்லுவதை மற்ற மீனவர்கள் கேட்காம ஒரு ஒற்றுமையான ஒரு நிலை மீனவர்கள்ட்ட இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒற்றுமையற்ற நிலையை தான் வந்து அரசாங்கம் பயன்படுத்திக்குதா? அந்த சுதந்திரமாக யோசிக்கக்கூடிய தன்மையை தான் வந்து அரசு இவங்க மேல வந்து தள்ளி வச்சு எதிர்கொள்ளுதா? ஆமா, இப்படி ஒற்றுமை இல்லாத சமூகத்தை வந்து அரசியல் கட்சிகளை வந்து வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துறாங்க. இவங்களுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்தோ இல்லை தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு தேவையான உதவிகளையோ ஒரு திட்டத்தையோ செய்தால் இவங்க நமக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிற மனநிலையில இந்த மீனவர்களை மற்ற அரசியல் கட்சிகள் வச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து மீனவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கலன்னு சொல்றீங்க. உங்களுடைய குரல்களை எங்க ஒலிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதற்கான ஏற்பாடுகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உண்டா? நிச்சயமாக
ஏற்கனவே நான் சொன்னது போல மற்ற கட்சிகளை விட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து அவர்களுக்கு குறைகளை தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர். குறிப்பாக நீங்க வந்து சேது கால்வாய் திட்டம் வந்தப்ப மீனவர்கள் தான் வந்து சேது கால்வாய் திட்டத்தை ஆதரிக்கிறாங்க. கரையோரம் இருக்கக்கூடிய மீனவர்கள், பாரம்பரிய மீனவர்கள், நாட்டுப்படகு மீனவர்கள் எல்லாம் சேது கால்வாய் திட்டம் வந்தால் இது வந்து மீனவர்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய திட்டம்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க. அதே நேரத்தில் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த திட்டம் வேணும்னு சொல்றாங்க. ஏன் வேணும்னு சொல்றாங்கன்னா, அவர்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அந்த திட்டத்தை, சேது கால்வாய் திட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. அந்த ஆதரித்த காரணத்தினால இவங்க மீனவர்களாக பிறந்திருந்தாலும் கூட அரசியல்வாதிங்கிற அடிப்படையில் அந்த திட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. ஆனால் தலைவர் வேல்முருகன் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் சேது கால்வாய் திட்டம் குறித்தான ஒரு விவாதம் வந்தப்ப காலையில் என்னை தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தினுடைய சாதக பாதகம் என்னன்னு கேட்டுட்டு அதை சட்டமன்றத்தில் குரலாக பதிவு பண்ணுறார். மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் திட்டத்தை ஆதரிக்கும் பொழுது தலைவர் வேல்முருகன் மட்டும் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணணும், இது மீனவர்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய திட்டமாக இருக்குது, இதை நீங்கள் பரிசீலனை பண்ணணுங்கிறத ஒரு மாற்று குரலாக அண்ணன் வேல்முருகன் வந்து சட்டமன்றத்தில் ஒலிக்கிறார். இதுதான் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் தலைவர் வேல்முருகனுக்கும் உள்ள வேறுபாடாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ மீனவர் சமூகத்திலேருந்து வரக்கூடிய திருமுக காளியம்மாள் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாங்க, இப்போ வெளியேறிட்டாங்க. அவங்களுடைய குரல் வந்து உயர்ந்து ஒழிச்சுதா அந்த மீனவர் சமூகத்துக்காக? அது நேர்மையான குரல் தானா? இல்லை, அவங்களுக்கு வந்து உண்மையான குரலாக ஒழிச்சாங்க. அவங்களுக்கு வந்து மீடியா இருந்துச்சு. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மீடியாக்கள், சமூக வலைதளங்கள் வந்து சகோதரி காளியம்மாளுடைய குரலை வந்து உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்றைக்கும் கடற்கரை ஓரங்களில் இவரை போன்றவர்கள் பலர் வந்து மக்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய குரல் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக வெளியில் வரலை. ஆனால் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்ததுனால அந்த ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் அவருடைய குரலை வந்து பெருசாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இல்லை, இப்படியான நபர்கள் வந்து நமக்கு இந்த மீனவர் சமூகத்துக்கு தேவைதானா? இப்படியானவங்க தொடர்ந்து ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கா? அப்படி அந்த ஏற்பாடுகள் வந்து நீங்க எப்படி முன்வைக்கிறீங்க? இந்த ஏற்பாடுகள் என்ன எப்படிலாம் கட்டமைக்கணும்னு முன்வைக்கிறீங்க? இல்லை, இன்றைய காலகட்டத்தில் இந்த மீனவர்களுடைய குரலாக ஒழிப்பதற்கு போதுமான மக்கள் இல்லை. இருக்கிறவங்களும் வந்து சமூக வலைதளங்களில் வெளியில் கொண்டு வரப்படலை. ஆனால் காளியம்மாள் போன்றவர்கள் சமூக வலைதளங்களில் வந்தாங்க. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த மீனவர்களுடைய குரலாக தொடர்ச்சியாக அவங்க ஒழிக்கணும். அதுதான் எதிர்பார்க்குறோம். சமீபத்தில் கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்தது. அதே பிரச்சாரம் வந்து உங்கள் மாவட்டங்களே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் அட்டவணையில் உங்களுடைய மாவட்டங்களும் இருக்குது. அந்த அரசியல் கட்சி தலைவர் வந்து உங்களுடைய தீர்வுகளை வந்து எட்டுவாரா? அவருக்கு அதை பற்றி புரியுமா? இல்லை, ஒரு காலத்தில் படகோட்டி திரைப்படத்தில் எம்ஜிஆர் வந்து படகோட்டியில் ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டுக்காகவே கடற்கரை முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்கள் எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்தது பெரும்பான்மையாக அதிமுகவில் இருந்தாங்க. அதுபோல் சினிமாவில் விஜயினுடைய உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய கற்பனை வளத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மீனவர்கள் நிறைய பேர் வந்து விஜயினுடைய கட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த விடுதலையை வந்து மீனவர்களுக்கான விடுதலை இதுவரைக்கும் பேசலை. அவர் திரும்ப நவம்பர் மாதம் எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வர்றாரு. வந்து அவர் பேசுவாராங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா தன்னை பார்ப்பதற்காக வந்த அந்த ஆயிரக்கணக்கான மக்கள்களில் 40 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாமல் வந்து ஓடி போயிட்டாரு சென்னைக்கு. அப்படி துன்பத்தில் துயரத்தில் பங்கு கொள்ளாத ஒரு நடிகர் எப்படி வந்து ஒரு குரலாக அந்த மக்களுடைய ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய குரலாக நிற்பாருங்கிறதே கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது வந்து ஒரு மீனவர்களை ஏமாற்றக்கூடிய வேலையாகத்தான் இருக்கும். அது அவரால் ஒரு மீனவ சமூகத்துக்கு ஒரு நல்லதை ஏற்படுத்த முடியாதுன்னு நேரடியாகவே சொல்றீங்களா? மீனவர் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, நடிகர் விஜயால எந்த விதத்திலும் எந்த மக்களுக்குமே ஒரு தீர்வை தரவே முடியாது. அவர் வந்து தொழில் ரீதியாக ஒரு நடிகர், அவ்வளவுதானே தவிர அவர் இன்னும் தன்னை அரசியல்வாதியாக மக்களுக்கானவர்களாக தன்னை மாற்றிக்கொண்டு இன்னும் களத்துக்கு வரல. அவர் இல்லை, அவரு வந்தா நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லி மக்களும் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. கரூருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதிபலிப்பு இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி எந்த மாற்றத்தையும் அவரால் நிகழ்த்த முடியாதுன்னு நீங்க உறுதியா அப்படி நம்புறீங்க? இல்லை, இதுவரைக்கும் அவருடைய கட்சியை தொடங்கின காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் மக்களுக்காக எந்த இடத்துலையுமே நிலையாக நிற்கலை. சும்மா மேடையில் பேசுகிறாரு, நான் வாரன்னு பேசுகிறாரு. குறிப்பாக வந்து திமுகவை எதிர்த்து தான் தன்னுடைய பிரச்சாரம் இருக்கே தவிர அதை தாண்டி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான கேடுகள், பல்வேறு வகையான சிக்கல்கள், வாழ்வுரிமை பிரச்சனைகள் இருக்குது. அது குறித்து விஜய் எதுவுமே பேசவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் வந்து திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரே தவிர, ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால குறிப்பாக திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் போக்கத்தான் அவர் கடைபிடிக்கிறாரே தவிர அவர் போகிற ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனையை கூட
அவர் பேசுறாரு இல்ல, அதற்கான ஒரு தீர்வை சொல்லி ஒரு போராட்டம் நடத்த மாட்டேங்கிறார். இப்ப அந்த மக்களுக்கான தீர்வு அவர் கொடுக்க மாட்டாரு, அவர் மக்களோட நிக்கல, இந்த இந்த மாதிரியான துயர சம்பவங்கள்ல நிக்கலன்னு சொல்லி சொல்றீங்க. அவரு அரசியல் கட்சி தலைவரா வளர்ந்து வருவது இந்த தமிழ் சமூகத்திற்கு சரியானதா இல்லை தேவையற்றதா? இல்ல, உண்மையாகவே மக்களையும் மக்களையும் நேசித்து அதுக்காக பிரச்சாரமாக வந்தாலும் சரி, போராட்ட களத்துக்கு வந்தாலும் சரி, மக்களோடு இரண்டர கலந்து நிற்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்கள் தான் இந்த மண்ணுக்கு தேவையே தவிர, வெறுமனே ஒரு உச்சபட்ச நடிகர் நட்சத்திரம் எனக்கு புகழ் இருக்கு அப்படிங்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து தன்னை காட்டிக்கொண்டு வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மண்ணுக்கு தேவையும் இல்லை, இந்த மக்களுக்கான ஒரு தலைவராகவும் ஒரு தேவையும் இல்லை. இப்ப நீங்க பேசும்பொழுது குறிப்பிட்டிருந்தீங்க, மீனவர் சமூகத்துல இருந்து ஒரு பிரதிநிதிகள் வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் தேவைன்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல இன்றைக்கு வந்து புதிய கட்சிகள் கூட வந்து அப்படியான நிலைப்பாட்டில் இருப்பாங்களான்னு தெரியாத ஒரு நிலைன்னு சொல்றீங்க. இந்த காலகட்டத்துல மீனவர்களும் மீன் தொழிலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இங்க பல மக்களும் எந்த அரசியல் தீர்வை நோக்கி நகரணும், அரசியல் கட்சிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரையா என்ன இருக்கும்? இல்ல, எல்லாரையும் போலவே மீனவர் சமூகமும் ஒரு கடற்கரை ஓரம் பறந்துபட்டு ஒரு 1000 கிலோமீட்டர், தமிழ்நாட்டினுடைய 1000 கிலோமீட்டர் நீளத்திற்கு பறந்துபட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை அரசியல் கட்சிகள் அங்கீகரித்து அதற்கான ஒரு வலிமையான மக்களாக உருவாக்குவதற்கான வேலையை அரசியல் கட்சிகள் செய்யணும். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. மீனவர்களுமே வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு போனாலும் அந்த தலைவருக்கு பின்னால் கொடிப்பிடிப்பவர்களாக இருக்கிறாங்களே தவிர, தங்கள் மக்களுடைய பிரச்சனையை அந்த கட்சியில் சொல்லி, அந்த தலைவர்கிட்ட சொல்லி அதற்கான தீர்வை செய்யக்கூடியவர்களாக இல்லை. உங்களுக்கு வந்து சிங்காரவேலர் இந்த சமூகத்தில், மீனவ சமூகத்தில் பிறந்த மிகப்பெரிய ஒரு தலைவர். அவர் மாஸ்கோவில் பிறந்திருந்தால் லெலினாக இருந்திருப்பார்னு சொல்லி கூட பெரியவர்கள் அண்ணா சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட சிங்காரவேலரை இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி தூக்கி பிடிக்கலை. கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் வளர்வதற்கு காரணமாக இருந்த தலைவர்களில் அவர் தான் முதன்மையானவர், சிங்காரவேலர். அந்த பொதுவுடைமை கட்சி கூட இன்னைக்கு சிங்காரவேலரை தூக்கி போட்டு லெலின், ஸ்டாலின், மார்க்ஸ் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் கடற்கரையோரம் பிறந்து வளர்ந்து தன் கட்சியை இந்தியாவிற்கே கொண்டு வந்து தென் மாநிலத்தில் இந்த தொழிலாளர்களுக்கான மே தினத்தை முதலாக உருவாக்கிய அந்த சிங்காரவேலர் இந்த தமிழ்நாட்டில் கொண்டாடப்படலை. அப்படித்தான் பல ஆளுமைகள் இருக்கிறாங்க மீனவர்கள். அதுக்கு அடுத்து வந்த ஜீவரத்னம் இருக்கிறாரு. காமராஜர் காலத்தில் அமைச்சராக இருந்த லூர்த்தம்மாள் சைமன் இருக்கிறாங்க. திமுகவில் அமைச்சராக இருந்த ஜெனிஃபர் சந்திரன் இருந்தாங்க. இன்னைக்கு அதிமுகவில் போன அமைச்சராக இருந்த அண்ணன் ஜெயக்குமார் இருக்கிறாங்க. இப்படி ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆளுமைகள் இருக்கிறாங்க. இருந்தபோதும் அவர்கள் ஒட்டுமொத்த மீனவர்களுடைய குரலாக அவர்கள் ஒலிக்கலை. அந்தந்த ஆட்சி காலத்தில் சில நலத்திட்டங்கள் செஞ்சாங்க. ஆனால் இதற்கு முன்னால் இருந்தவங்க இருந்தாங்க. அதை கொண்டாடக்கூடியவர்களாக அரசியல் கட்சிகள் இந்த மீனவர்களுடைய தலைமைகளை, ஆளுமைகளை எடுத்துட்டு கொண்டு போகலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமைகள்லையும் மீனவர்களையும் ஒரு அதிகாரமிக்க ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு ஆளுமை செய்யக்கூடியவர்களாக மீனவர்களை அரசியல் கட்சிகள் பயன்படுத்தலை. ஆனால் மாற்றாக தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேயே மீனவ சமூகத்தில் பிறந்த என்னை வந்து தலைவர் வந்து கட்சியினுடைய எந்த மீனவர் அணியிலேயே இதுவரைக்கும் கொண்டு போகலை. இளைஞரணி பொறுப்பு, கட்சியினுடைய மண்டல பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, இது போன்ற பிற பொறுப்புகளில் தான் வச்சு என்னுடைய ஆளுமையை செலுத்த வைக்கிறாரே தவிர, அவர் மற்ற கட்சிகளைப் போல மீனவராய் பிறந்தவர் மீனவர் அணியிலேயே இருக்கணும்னு நடத்தலை. அந்த போராட்டத்துக்கு வேல்முருகன் அவர்கள் வரும்பொழுது அந்த போட்ல வந்த காட்சிகளை வந்து பார்த்தோம். அது வந்ததுக்கு அப்புறம் வந்து மேடைகளில் பேசும்பொழுது அவர்களுக்கான டிரான்ஸ்போர்ட் வாகன வசதி வந்து இதுதான், நீங்க அதை கண்டு ஏன் பயப்படுறீங்க, அதுல வந்தா நான் உங்களுக்கு என்ன தயக்கம்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி ஒரு தலைவர் வந்து போட்ல வருவதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏன் இந்த காவல்துறைக்கு ஏற்படுது? இல்லை, காவல்துறை வந்து உண்மையிலேயே மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இயக்கங்களாக இருந்தாலும் சரி, கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு தான் இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. இதே வேற ஒருத்தர் போட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து போட்லேயே போனார், போய் தடுத்தாங்களா இவங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இதே படகுல கடந்த ஆண்டு உதயநிதி சென்னையில் வந்து படகுல போகிறாரு. இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறை, தலைவர் வேல்முருகன், இது புதுக்கோட்டை மாவட்ட இளைஞரணியின் சார்பாக அந்த கோட்டைப்பட்டினத்தில் அந்த போராட்டம் நடக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெகதாப்பட்டினம் ஒரு துறைமுகம், ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து அவர் படகு மூலமாக இந்த கோட்டைப்பட்டினம் பக்கத்தில் தான் ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் தான் அது, அங்கே இருந்து படகு மூலமாக இந்த மேடைக்கு அவர் வாராரு. இதை வரக்கூடாது அப்படின்னு பெரிய ஒரு நெருக்கடி. என்ன அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்தியாவினுடைய நேவி இந்த கடலில் இருக்குது, மெரைன் போலீஸ் இந்த கடலில் பாதுகாப்பு இருக்குது. அதை தாண்டியா அண்ணன் வேல்முருகன் வந்து படகுல ஏறி கச்சத்தீவை போய் அங்கே போய் கொடியேற்றிட போகிறாரு? இதெல்லாம் வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய வேலையை தமிழக காவல்துறையும் தமிழக அரசுமே செய்யுது. இது வந்து மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் என்ன செய்ய போகிறாங்க, என்ன வலியுறுத்த போகிறாங்க? குறைந்தபட்சம் அந்த படகுல வந்து மேடையில் ஏறி பேச போகிறார். இதுதானே உளவுத்துறை நீங்கள் வந்து அதெல்லாம் திட்டமிட்டு தானே வச்சிருக்கிறாங்க, என்ன செய்வார், என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதெல்லாம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்குறாங்க.
மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் வந்து மீட்டெடுக்கப்படணும். தொடர்ந்து அவர்களுடைய ஆளுமைகள் இந்த பொது சமூகத்திற்கும் தேவை என்ற அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த நேர்காணலை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் விரைவில் மாறும் என்று நம்புகிறேன். நன்றி தோழர். நன்றி.